இன்னைக்கு டிம்பிள் கிரியேஷன் பற்றி நான் சொல்கிறேன். டிம்பிள் வந்து நேச்சுரலாக ஒரு சிலருக்கு இருக்கும். அது வந்து பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப அழகு கொடுக்கும். ஆனால் இந்த டிம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு டிஃபார்மிட்டினால் வரக்கூடிய ஒரு குழியை தான் நம்ம டிம்பிள்னு சொல்கிறோம். பர்த்லேயே இந்த டிம்பிள் இருக்கிறவங்களுக்கு எதனால் அது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபேஸில் ஒரு ஸ்மைலிங் மசில்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் ஜைகோமேட்டிகஸ் மேஜர். அந்த மசில் பார்த்திங்கன்னா இந்த சீக்கில் இந்த இடத்துல இருந்து நம்மளோட ஆங்கிள் ஆஃப் மவுத் வரைக்கும் வரக்கூடிய ஒரு மசில். இது வந்து நம்ம சிரிக்கும் போது ரொம்ப ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய மசில். இதுதான். இந்த மசில் வந்து ஒரே தின் ஸ்ட்ரிப்பாக வர்றதுக்கு பதிலாக நம்ம டெவலப் ஆகும்போது, நம்மளோட ஃபேஸ் வந்து சின்ன வயசில் டெவலப் ஆகும்போதே அந்த மசில் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகி அதுக்கு நடுவில் ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இந்த டிப்ரெஷன் வந்து நம்ம ஸ்மைல் பண்ணும்போது ரொம்ப எக்ஸாஜரேட் ஆகும். அதை தான் வந்து நம்ம டிம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்கலாக வரலாம். இப்போ வந்து அப்பா அம்மா யாராவது ஒருத்தருக்கு டிம்பிள் இருந்தது அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து 50%, 25 to 50% சான்ஸ் ஆஃப் கெட்டிங் திஸ் டிம்பிள். அதே 2 பேரண்ட்ஸ்க்கும் டிம்பிள் இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு வந்து 50% 100% வரைக்கும் டிம்பிள் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சரி, இப்போது இந்த டிம்பிள் வந்து நேச்சுரலாக வந்தால் தான் உண்டா, இல்லை நம்ம ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் தாராளமாக நம்ம இந்த டிம்பிளை சர்ஜரி மூலிமா க்ரியேட் பண்ண முடியும். இதுக்கு பேர் டிம்பிள் பிளாஸ்டின்னு சொல்லுவோம் இந்த ப்ரொசீஜர். இது வந்து ஒரு சிம்பிள் ஓபி ப்ரொசீஜர். லோக்கல் அனஸ்தீஷியாலே பண்ணிடலாம். டே கேர் ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு அன்றைக்கே நம்ம வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போய்க்கலாம். ஜஸ்ட் அந்த எந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ணுறோங்கிறத நோட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல லோக்கல் அனஸ்தீஷியா கொடுத்துட்டு மவுத்குள்ளேருந்து ஒரு இன்சிஷன் பண்ணி அந்த மசிலை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு, அதாவது இந்த ஜைகோமேட்டிகஸ் மேஜர் மசிலை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஸ்கின்னை வந்து அந்த மசிலோட சூச்சர் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து இந்த டிம்பிளை ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ண முடியும். பேஷண்ட்ஸ்க்கு எந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல நம்ம இதை க்ரியேட் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சின்னில் கூட டிம்பிள் இருக்கும். அதுவும் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் டெவலப்மெண்டல் டிஃபார்மிட்டி தான். அதாவது சீக் போன்ஸ் டெவலப் ஆகும்போது அந்த 2 சீக் போனும் சரியாக ஜாயின் ஆகாதனால வர்றது தான் சின் டிம்பிள். அதே மாதிரி பேக்கில் ஒரு சிலருக்கு லோயர் பேக்கில் இருக்கும். இதுவும் இந்த மாதிரி ஒரு டிஃபார்மிட்டினால வர டிம்பிள் தான். பட் சீக்கில் வந்து நம்ம இந்த டிம்பிளை வந்து இந்த டிஃபார்மிட்டியை க்ரியேட் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு ஃபேஸில் ஒரு சார்மிங் லுக்கை நம்மளால் கொடுக்க முடியும். உங்களுக்கு டிம்பிள் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை போய் பார்த்து உங்களுக்கு எந்த இடத்துல டிம்பிள் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் அதை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.